வணக்கம். போக்டாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தனஞ்சயனுக்கு என்னுடைய நன்றி. இது ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக இருக்கிறது. நான் ஒரு 35 ஆண்டு காலமாக என்னை நானே ஒரு நடிகனாக ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த ஒரு தருணத்தில் அந்த ஆய்வு முற்று பெற்றதா இல்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த தருணம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நடிகனை உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்கின்ற பொழுது உண்மையில் நான் தழுத்தெழுக்கிறது. அதற்கு என்னுடைய நாடக ஆசிரியர்கள், என்னுடைய ஆசிரியர்களுக்கு என் நன்றி கூறி, இந்த நடிப்பு பயிற்சி ஏன் அவசியம் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உண்மையில் இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. எனக்கு நடிகனாக வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதுமே இருந்ததில்லை. நான் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவன். ஒரு வினோத கனவு என் தகப்பனாருக்கு இருந்தது, நான் நடிகனாக வேண்டும் என்பது. நான் அழுது பார்த்தேன், முரண்டு பிடித்தேன். வேணாம்ப்பா, அது ஒரு வேலை இல்லை, வேணாம். எனக்கு ஒரு மாதத்துக்கு 300 ரூபா வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் என்னுடைய தந்தையார் தீர்க்கதரிசியாக இருந்திருப்பாரோ என்னவோ, அவர் நான் நடிகனாவதில் மிக பிடிவாதமாக இருந்தார். அடிபட்டு இருக்கிறேன், உதைப்பட்டு இருக்கிறேன். தப்பிப்பதற்காக விமானப்படையில் சேர்ந்தேன். ஏன்னா 15 வருஷம் வரவே முடியாது போனால். அங்கிருந்தும் இழுத்து வந்தார். பல வகைகளில் என் தந்தையாருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒரு விஷயத்திற்காக, அவருக்காக நான் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைக்கிறேன். அவர் படிக்காதவர், படிப்பறிவில்லாதவர். நான் ஏர்ஃபோர்ஸிலிருந்து வரும்பொழுது அவர் கையில் ஒரு விண்ணப்ப படிவம் இருந்தது. அது சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தி கொண்டிருந்த நடிப்பு பள்ளியினுடைய விண்ணப்பத்தாள். ஆக அவர் திட்டமிட்டு தான் என்னை இதில் தள்ளி இருக்கிறார். எனக்கும் ஒரு நடிகனுக்கு பயிற்சி அவசியமா என்று தான் இருந்தது. ஆனால் அந்த திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்த பிறகு பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்று இருந்தது என்று தெரிந்து கொண்டேன். அங்கிருந்தான் திரு சிரஞ்சீவி அவர்கள் வந்தார்கள், ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார்கள், இன்னும் பல நடிகர்கள் அங்கிருந்து வந்தார்கள். அதற்கு பிறகும் முழுமையாக நான் சினிமா நடிகனாக வேண்டும், அந்த திரைப்படக் கல்லூரியில் படித்து முடித்த பிறகும் ஒரு முழுமையான ஒரு முழு நேர நடிகனாக வேண்டும் என்கின்ற முனைப்பு என்னிடம் வரவே இல்லை. அவ்வளவு தாழ்வு மனப்பான்மை. நாயகனில் பார்த்ததை விட அரைவாசியாக இருந்திருப்பேன் நான். அதற்கு பிறகு ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் பணி. அதற்கு பிறகும் என்னுடைய தொந்தையின் தொல்லை தாங்க முடியாமல் அங்கிருந்து விடுவித்து கொண்டு மீண்டும் அடையார் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்தேன். அங்குதான் எனக்கு சினிமா போதிக்கப்பட்டது. அங்கேயும் ஏதோ டைம் கடத்தலான்னு தான் படித்தேன். முழு நேர சினிமா நடிகன் ஆகணும்னு கிடையாது. பிறகு ஒரு நாள் நான் நடிகனாகத்தான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை என்று தெரிந்த பிறகும் கூட அதை நான் மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த முடிவு எடுத்தாக வேண்டியது. தோழர்களே, ஒரு கேள்வி என்னை, என் அணுகுமுறையை நடிப்பின் சார்பாக மாற்றியது. அடையார் திரைப்படக் கல்லூரி, நான் ஏற்கனவே சொன்னது போல் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நடந்த நடிப்பு பள்ளியில் படித்தேன். அங்கு மற்ற துறைகள் இருக்கவில்லை, வெறும் நடிப்பு மட்டுமே இருந்தது. ஆனால் அடையார் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்த பிறகு சினிமா சார்ந்த எல்லா தொழில்நுட்ப பிரிவுகளும் இருந்தன. அதன் காரணமாக அந்த படிப்பு முடிகிற தருவாயில் எல்லா நடிகர்களுக்கும் ஓரிரு குறும்படங்களாவது நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. நான் 6-7 படங்களில் நடித்தேன். முதல் முறையாக மாணவனாக
ஒரு கேமராவின் முன் நிற்கும் பொழுது ஏதோ ஒரு கேள்வி என் வயிற்றுக்குள் குமைந்தெடுத்தது. ஒவ்வொரு குறும்படம் பண்ணும் பொழுதும் அதே கேள்வி, அது என்னன்னு தெரியல, கேள்வி உருவாகல, அப்படியே குமைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த 7 குறும்படங்களை முடித்த பிறகு நடு இரவில் ஒரு நாள், நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, நடந்ததை சொல்லுகிறேன். நடு இரவில் எனக்கு ஒரு கேள்வி தோன்றியது. அந்த கேள்விக்கு யார் விடை அளிப்பார்கள்? என்னுடைய தோழனாகவும் நண்பனாகவும் ஆசிரியனாகவும் இருந்த யூகி சேதுவிடம் சென்று கேட்டேன். சேது, எனக்கு ஒரு கேள்வி தோணுது, அது கரெக்டாக சரியானு தெரியல, அது என்ன கேளு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சேது, நீங்கள் ஸ்க்ரீன் எழுதுறீங்க, ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறாரு, அப்புறம் லைட்டிங் பண்ணுறாங்க, காஸ்டியூமர் போடுறாரு, மேக்கப் போடுறாரு, எல்லாம் போடுறாரு. ஆனால் எல்லாருமே ஒரு ஆக்டருடைய அந்த தருணத்துக்கு தானே வெயிட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் எல்லாரை விட எனக்கு அதிகமான கடமை இருக்கு இல்லையான்னு கேட்டேன். யூகி சேது அப்போ சொன்னார், நாசர், யூ ஹாவ் எவால்வ்ட் அஸ் அன் ஆக்டர் அப்படின்னார். இந்த தருணம் வரை நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையின் பொன்னான ஒரு 4 வருடங்களை நடிப்பு பயில்வதற்காக செலவிட்டு விட்டேன். இந்த கேள்விக்கு பிறகு மீண்டும் படித்ததை மறந்து அட்சரத்திலிருந்து நான் மீண்டும் தொடங்கினேன் ஒரு 3 வருடம். அப்பொழுதுதான் நான் நடிப்பு என்கின்ற ஒரு கலையை முழுமையாக என்னுள் வாங்கிக் கொண்டேன். அப்பொழுதுதான் எனக்குள் ஒரு கர்வம் பிறந்தது. நான் சினிமாவில் நடிப்பதனால் மட்டும் நடிகன் அல்ல, நான் முழுமையான நடிகன். எனக்கு வாய்ப்பு வராமல் இருக்கலாம், நான் முழுமையான நடிகன் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை என்னுடைய கல்விதான் கொடுத்தது. என்னுடைய ஜாதகம் அல்ல, என்னுடைய விதி அப்படி எழுதப்பட்டிருக்கவில்லை. நான் பெற்ற கல்வி கர்வம் இல்லை, தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்தது, நான் நடிகன் என்ற ஒரு விஷயத்தை. 2 கல்விகளில் 2 நடிப்பு பள்ளிகளில் படித்தேன், போதவில்லை. நாடகங்கள் அப்பொழுது நான் படிக்கின்ற காலத்தில் நிறைய பரீட்சாதாரத்த நாடகங்கள் நடக்கும். இந்த ஞானியோட பரீட்சாவில் இருந்து தாவி போய் அங்கே முத்ராவோட படம், முத்ராவோட நாடகத்தை முடிச்சுட்டு கூத்துப்பற்ற, இப்படியே போயிட்டு இருந்தேன் நான். ஒரு நடிகனின் சுகானுபவம் வங்கியிலே எவ்வளவு பணம் சேருகிறது என்பதல்ல, அந்த நடிப்பு என்கின்ற கலையின் விளிம்பை எவ்வளவு தூரம் நெருங்கி செல்கிறோம் என்பதுதான் என்னுடைய பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்திற்கு எனக்கு தெம்பு கொடுப்பது நான் கடந்து வந்த கல்வி முறைதான். அந்த ஒரு விஷயத்தை நான் என்னுடைய அடுத்த தலைமுறையோடு நான் பகிர்ந்து கொள்கிறது வேறு காரணங்களே இல்லை. மிகவும் சந்தோஷம். இந்த தருணத்துக்கு முன்பு வரை என்னுடைய பேச்சுகளிலே எப்பொழுதும் எனக்கு ஒரு குறைபாடு உண்டு. 100 வருடம் கடந்து வந்த ஒரு தமிழ் சினிமா, விழா கொண்டாடுகிற சினிமா, தனக்கென்று ஒரு கல்வி முறையை வகுத்து கொள்ளாது மிகப்பெரிய குறை. இன்றைக்கும் கனவுகளோடு தான் வருகிறார்களே தவிர கல்வியோடு வருவதில்லை. கல்வி முதலில் உங்களை ஒரு சுய ஆய்வு செய்ய வைக்கும். உங்களுடைய எல்லைகளை உங்களுக்கு வகுத்துக் கொடுக்கும். அந்த எல்லைக்குள் நீங்கள் ராஜாவாக இருக்க கற்றுக் கொடுக்கும். இல்லை என்றால் கனவிலேயே ராஜாவாகி கனவிலேயே மடிந்து போவீர்கள். என்னுடைய கடமை to create a responsible, socially conscious and an intelligent actor.